ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒண்ணு, நீங்க உலகத்தோட ஓடலாம், உலகத்து வேலையை செய்யலாம், ஆண்டவரையே பார்க்காம நீங்க போயிட்டு இருக்கலாம். ரெண்டாவது, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்து அவர் உங்க மேல பவனி செல்வதற்கு நீங்க ஆயத்தமாகலாம். எதை நீங்க செய்ய போறீங்க? ஆண்டவரை நம்ப கடன் பண்ணுகிறோம்னு சொன்னோம்னா அவருக்கு முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த கழுதை அர்ப்பணிச்சதுனாலதான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரம் போச்சு. இது வரைக்கும் யாருமே ஏற்றிடாத கழுதை அதை எதற்கு வேணா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட்டு வந்தா அதுக்கு மேல கம்பளத்தை போடுறாங்க, பெட்ஷீட்டை போடுறாங்க, வழி நெடுவ கம்பளத்தை போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அது முன்னாடி சென்று கொண்டிருக்கிறது. அந்த கழுதை சும்மா நின்றுட்டு இருக்குங்க. அதுக்கு அந்தஸ்து யார் மூலியமா வந்தது? ஆண்டவர் மூலியமா தான் வந்தது. ஒருவேளை வேற வந்துட்டு போயிருந்தா, நம்ம சொந்த பந்தம் கூப்பிடுறான், என் நண்பர் கூப்பிடுறான், என் உற்றார் கூப்பிடுறா, வாடா போடான்னு அன்னைக்கு ஒரு நாள் அவுத்துட்டு போயிருந்தா அந்த கழுதியோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. நீங்க தேர்ந்தெடுக்கிற வழி எப்பேற்பட்ட வழின்னு நீங்களே முடிவு பண்ணி